கட்டிப்பிடித்தேன் உந்தன் பாதத்தை, கண்ணீரோடு கதறுகிறேன் இலங்கைக்காய். இலங்கையிலே கஷ்டமெல்லாம் நீங்க வேண்டுமே, இளைஞரெல்லாம் நிம்மதியாய் வாழ வேண்டுமே. இறங்குமே மனம் இறங்குமே. இன்றைய தினம் இலங்கையில் கைது செய்யப்பட்டிருக்கும் அனைத்து இளைஞர்களுக்காகவும் இந்த விசேஷமாக இந்த காணொளியை சமர்ப்பணம் பண்ணுகின்றேன். அன்று ஒரு காலம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள், தமிழர்கள் கைது செய்யப்பட்டார்கள், தமிழர்கள் பயங்கரவாதிகள் என முத்திரை குத்தப்பட்டார்கள். இந்த பயங்கரவாத தடை சட்டமானது நான் பிறக்கும் முதலே உருவான ஒன்று. முதலாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்கள் எனது நவாலி ஊரைச் சேர்ந்த இன்பம் என்ற நபர். பின்னர் 2019 ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின் முஸ்லிம்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். இன்று சிங்கள இளைஞர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். அன்று தமிழ் இளைஞர்கள் போராடிய போது தமிழர்கள் நாம் கூட அந்த போராட்டத்தில் முழுமையாக பங்கு கொள்ளவில்லை. எதிர்ப்புகளை தெரிவித்தோம். அந்த ஒரு அரசாங்கம் ஜனநாயகத்தை எதிர்ப்பதை நாங்கள் வன்மையாக ஒரு சிலர் கண்டித்தோம். இன்று அஹிம்சை வழியில் போராடி கொண்டிருக்கும் சிங்கள இளைஞர்கள் விசேஷமாக இந்த அரசாங்கத்தினால கைது செய்யப்படுகிறது. இந்த அரசாங்கம் எவ்வாறான பயங்கரவாத அரசாங்கமாக இருக்கின்றது என்பதை உலகுக்கு தெளிவாக காட்டி கொண்டிருக்கின்றது. அன்று தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட போது, தமிழ் இளைஞர்கள் கொலை செய்யப்பட்ட போது, தமிழ் இளைஞர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட போது அதை வெளிக்கொண்டு வரதற்கு இணையதளம் இருக்கவில்லை. அத்தோடு ஒரு சிறுபான்மை மக்களை நம்புவதற்குரிய அந்த ஒரு நம்பிக்கை யாருக்கும் இருக்கவில்லை. எப்பவுமே பதவியில் இருப்பவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்களைத்தான் இந்த சமுதாயம் நம்புகிறபடியால அன்று யாரும் நம்பாதது ஒரு சாதாரண விடயம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த சிங்கள அப்பாவி இளைஞர்கள் அவர்களுடைய போராட்டத்தின் பலனாகத்தான் இன்று ஆட்சியில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அத்தோடு அந்த ராஜபக்ஷ குடும்பமே கலைக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு அவர்களுடைய அந்த போராட்டத்தின் பலனாக நாங்கள் பல சலுகைகளை ஓரளவுக்கு ஒரு குறைந்த விலையில் உணவு வகைகள் ஒரு குறுகிய அளவில் விலை குறைக்கப்பட்டுள்ளன. எரிவாயு கிடைக்கப்படுகின்றது, பெட்ரோல் கிடைக்கின்றது. இவ்வாறான சில ஒரு சிறிய மாற்றங்கள் அவர்களின் போராட்டத்தின் பலனாக நாங்கள் அனுபவிக்கின்ற நன்மைகள். ஆகவே அந்த போராட்டத்தை போராடினவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டியதும், அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவதும், அவர்கள் வெளியில் வருவதற்காக நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். ஏனென்று சொன்னால், நாங்கள் கஷ்டப்பட்டோம், நாங்கள் பிரச்சனைப்பட்டோம் என்றதற்காக இந்த தருவாய் அவர்களை புறக்கணிப்பது எனக்கு சரியாக படவில்லை. ஏனென்று சொன்னால், எங்களை யாரும் கணக்கெடுக்காமல் விட்டது பிழை, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இது ஒரு நல்ல தருணம். எமது பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வர, நாங்களும் இவ்வாறு கஷ்டப்பட்டோம், நாமும் இவ்வாறு
ஒரு லைனில் நின்றோம், எங்களுக்கு எரிவாயு இருக்கவில்லை, எங்களுக்கு லைட் இருக்கவில்லை என்று சொல்லி இவ்வாறான விடயங்களை பேசுவதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் இவ்வாறானவற்றை நாங்கள் பேசாதபடியால் பலருக்கு நாங்கள் பயணித்த பயணம் தெரியாது. நாங்கள் பேசுவது தமிழர்களுடன் மாத்திரம் பேசிக்கொண்டிருப்பதால எந்த ஒரு தீர்வும் எங்களுக்கு வராது. நாங்கள் சிங்களவர்களோடு முஸ்லிம்களோடு இணைந்து பயணித்தால் தான் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பகிரவும், எங்களுடைய பிரச்சனைகளை அதே நேரம் அவர்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கேட்கவும் கூடிய ஒரு மனநிலையை நாங்கள் உருவாக்கினோமானால் எங்களுடைய அடுத்த சந்ததியினர் ஒரு ஒற்றுமையான இலங்கை தீவில் வாழ்வதற்கு ஒரு வழியை நாங்கள் வகுக்க முடியும். ஆகவே இன்றைய நாளில், இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் எமது விடுதலை போராளிகள், எமக்காக உயிர் நீத்த தமிழர்களை நாங்கள் நினைவு கூறும் அதே வேளையில் இன்றைய காலகட்டத்தில் எமக்காக போராடி கொண்டிருக்கும் சிங்கள மக்களையும் நாங்கள் நினைவு கூறுவோம். அத்தோடு முஸ்லிம் மக்கள், அவர்களையும் நாங்கள் நினைவு கூறுவோம். ஏனென்று சொன்னால் அவர்களும் எத்தனையோ பாடுகளை அனுபவித்திருக்கிறார்கள் இந்த இலங்கை தீவில். ஆகவே ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளையும் நாங்கள் புரிந்து கொண்டு அவர்களுக்காக நாங்களும் இணைந்து வாழ்வோமானால் உண்மையிலேயே ஒரு நாள் எங்களுடைய குழந்தைகள் ஒரு நிம்மதியான இலங்கையில் வாழ்வதற்கு நாங்கள் அந்த விதியாக வாழ்வோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன்.